ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம சுவையான மதுரையில் இருக்க ஸ்பெஷலான பாதாம் மில்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி பாதாம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதை தோல் நீக்கிட்டு பாதாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா தோல் இப்படி நல்லா கலண்டு வந்துடும். ஒரு கப் அளவுக்கு நான் பாதாம் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா பசும்பால் நல்லா பால் ஊற்றி தான் இப்போ நம்ம அரைக்கணும். பால் ஊற்றி நல்லா அரைச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைக்கணும். பாருங்கள் இப்போ எப்படி அரைச்சிருக்கோன்னு. கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கோம். அதாவது அந்த பாதாம் வாயில் கடிப்படணும், அந்த மாதிரி அரைக்கணும். இப்போ ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். இப்போ அதில் மிச்சம் இருக்கிற பசும்பாலை தான் நான் இதில் ஊற்ற போகிறேன். இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். மதுரையில் இந்த பாதாம் மில்க் ரொம்ப ஃபேமஸான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வேணால் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒரிஜினல் கலர் கிடைக்கும். அப்போ தான் அதனுடைய ஒரிஜினல் கலர் நமக்கு கிடைக்கும். போக போக நல்ல கலர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குங்குமப்பூ நல்ல ஒரு கலர் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போது நல்ல நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காயை போட்டிருக்குறோம். இப்போ ஒரு கப்பு அளவுக்கு பாதாம் எடுத்தனால அதே கப்புக்கு கற்கண்டை பொடி பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணுறேன். ஜீனியை சேர்க்குறதுக்கு பதிலாக கற்கண்டு இன்னும் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் கற்கண்டு தான் சேர்க்குறேன். இனிப்புமே பார்த்திங்கன்னா அதிக அளவு இனிப்பு கொடுக்கும். பாருங்கள், இன்னும் கரையலை, கற்கண்டு 1-2 இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டு மெதுவாக சிம்மில் வச்சே கரைச்சிட்ருக்கலாம். கரையட்டும். இது ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்டியான பாதாம் மில்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், வீட்டில் இருக்க பொருள்களை வச்சே. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, நம்ம கற்கண்டு போட்டது கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சேர்க்குறோம். தண்ணி ஊற்றாமல் சேர்க்கணும். இது எல்லாமே தண்ணி ஊற்றாமல் பச்சை தண்ணியே ஊற்றக்கூடாது, அப்படியே தான் சேர்க்கணும். பால் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்கணும். பாதாம் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, பால் தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். அந்த சூட்லேயே அந்த சூட்லேயே பாதாம் நல்லா வெந்து வந்துடும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா பால் தெரிஞ்சு டேஸ்ட்டே மாறி போயிடும். இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் இதில் கொஞ்சம் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை உங்கள்கிட்ட காமிக்கலை. பட்டர் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாசனை ஊரே தூக்குற அளவுக்கு வாசனை வந்துடும்.
அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே தான். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான் போதும். இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அந்த இன்னும் கொஞ்சம் கலர் ஏறும் நமக்கு. அந்த குங்குமப்பூ போட்டது வந்து டைம் ஆக ஆக தான் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு லிட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதோட வாசனை இது எங்கே இருக்குதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடும். இது உங்கள் வீட்லேயும் ஒரு ரெகுலர் ட்ரிங்க் ஆயிரும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரிச்சான டேஸ்ட்டு, நார்மல் டேஸ்ட் இல்லாமல். இதனுடைய வாசனைக்கு எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க பசங்க. பாருங்கள் என்ன கலர் வந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்ல கலர் கொடுக்கும் இந்த குங்குமப்பூ. ஒரிஜினல் குங்குமப்பூ வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பாதாம் வந்து வாயில் கடிப்படுற மாதிரி 1-2 அரைச்சி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது அடுத்து ஃபங்க்ஷன்லாம் வருது. ஸோ இதையும் வந்து ரெடி பண்ணி வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வரலட்சுமி நோன்பு அந்த மாதிரி நிறைய வருது இல்லையா? ஸோ வர்றவங்களுக்கு ஒரு ட்ரிங்க் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குதுன்னா இது மாதிரி கூட ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா வந்ததுனால, இதனுடைய அவுட்புட் நல்லா வந்ததுனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு தான் செம்மையாக இருக்கும் இதில். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான சுவையான பாதாம் ட்ரிங்க், மதுரை ஸ்பெஷல் பாதாம் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. மில்க் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.